கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாத வாக்குத்தத்த செய்தியை வழங்குவதற்காக நம் மத்தியில் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் போதகர் பேராயர் டாக்டர் ஜே மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தியை வழங்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட இந்த மாதங்களில் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கொண்டு பயணத்தை தொடரணும். கடந்த மாதங்களில் நம்ம வார்த்தைகள் எடுத்துக்கொண்டோம். அந்த வார்த்தைகள் பிரகாரமே கர்த்தர் ஆசீர்வதித்தார். மேலும் சொன்னவர் மேலும் ஆசீர்வதித்தார். நிறைய பேருடைய சாட்சிகளை கேட்கும்படி கர்த்தர் வைத்தார். தேவன் தாமே அந்த குடும்பங்களில் குறை வராதபடிக்கு நிறைவு கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த நாட்களில் கூட வருகிற மாதத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வார்த்தைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும், பக்தியுள்ளவராய் வாழ வேண்டும். இந்த மாதத்தின் துவக்கத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது ஏசாயா 48:17 வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த மாதத்துல தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். அந்த மீட்பர் யார் என்று சொன்னால் அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ அவர் என்னை மீட்டுக் கொள்ளும் போது அதே பரிசுத்தத்துக்குள்ள நடத்த வேண்டும்னு ஆசை. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பிரயோஜனமான வழிகளிலே நம்மளை நடத்த போறாரு. அந்த மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில நம் தேவையில்லாம அலைச்சல்களாம் வேண்டாம். சிலர் காட்டுறாங்க பாருங்க, ரொம்ப அலைந்து திருந்துங்க, ரொம்ப அலைச்சா போச்சுங்க அந்த வேலையை செய்வதற்கு, இந்த பணத்தை வாங்கறதுக்குள்ள பாருங்க பலவிதமான அலைச்சல்கள் உண்டாகும். ஆனால் தேவன் சொல்றாரு, அப்படி நீங்கள் அலைந்து தெரியாதபடிக்கு பிரயோஜனமான வழிகளை நான் உங்களை நான் போதிக்க போகிறேன்னு சொல்றாரு. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமான வழிகளை போதிக்க வேண்டும். நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும், நாம் தேவ பக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். நாம் தேவ பக்தி இல்லாமல் அவருடைய வழியிலே நாம் நடக்க முடியாது, அவரோடு கூட பயணம் செய்ய முடியாது. அவர் நம்மளை நடத்த வேண்டும் சொன்னா நாம் அவருக்கு ஏற்ற மாதிரி நடக்க வேண்டும், நாம் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ வேண்டும். கடந்த மாதங்களில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கன்னு தெரியாது. இந்த மாதத்துல தேவனுக்கு ஏற்றவர்களோடு வாழ வேண்டும், தேவனுக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும், தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்க வேண்டும், தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு கூட ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளும் தான் நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும், நம்முடைய வாழ்க்கை தரத்துல மேன்மை உண்டாகும். அல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேலுக்கு ஒரு பரிசுத்தரா இருக்கிறார், எனக்கு அவர் மீட்பரா இருக்கிறவர், அவர் எனக்கு பிரயோஜனமான வழிகளை எனக்கு போதிக்க போகிறார், அவர் என்ன நடத்த போறார். நான் எப்படி நடக்க வேண்டும் சொல்லிட்டு என் சுயத்துல ஓடிந்த நாட்கள் போகும். இந்த மாதத்துல நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன் தேவையை சந்திப்பேன். அப்ப கர்த்தர் சொல்ற நான் கூட இருப்பேன். அப்ப தேவன் ஒரு மனிதனை நடத்த வேண்டும் சொன்னா கேட்டீங்களா, 1 தீமோத்தேயு 4 அது 8 9 வாசிக்கும்போது பாருங்க, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலையும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் என்று சொல்கிறார். அப்ப சரீரத்துல முயற்சி எடுக்கிற காரியங்களை விட்டு விட்டு ஆவியிலே நாம் ஒவ்வொரு காரியமும் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான் பாருங்க, அவங்கள போய் பார்த்தேன், இவங்கள போய் பார்த்தேன், இங்க போய் பார்த்தேன், அங்க போய் பார்த்தேன், எல்லா பக்கமும் பார்த்துட்டு வருவாங்க. உன் காரியம் நடக்கணுமா, நடக்கணும்னு சொன்னா உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவரை நீ பிடித்துக் கொள்ள வேண்டும், அவரோடு கூட வாழ வேண்டும், அவரோடு கூட நடக்க வேண்டும். இந்த செய்தி எடுக்கும்போது ஒரு ஊழியக்காரர் என்னோட கூட பேசினார். அந்த ஊழியக்காரரோடு நான் பேசுகிறேன். அவர் பாருங்க, ஒரு ஊழியம் செய்கிறாருன்னா குடும்பத்தில் பலவிதமான நெருக்கங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறது. நான் 8 மாத காலங்களாக வாடகை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை நெருக்கப்பட்டிருக்கேன். அப்போ அவர் என்னிடத்துல பேசும்போது நான் சொன்னேன், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நம்மளை நடத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் கூட இவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்தித்தேன். அந்த பிரச்சனை நேரத்தில் எனக்கு ஒரு தெய்வம் இருந்தார், அவரை நோக்கி பார்த்து. நீங்கள் ஒரு தேவனை நம்புறீங்க பார்த்தீங்களா, அந்த தேவனை நோக்கி பாருங்க, இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் தேவையை சந்திப்பார். நீங்க நெருக்கத்துக்குள்ள இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை நெருக்கப்படாதபடிக்கு உங்கள் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொன்னேன். அப்போ அவருக்கு அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது, நான் சொன்ன வார்த்தைகளை கேட்கும்போது அவர் பாருங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தவர் சந்தோஷமாய் பேச ஆரம்பித்தார். அந்த வசனங்கள்லாம் கேட்கும்போது அன்புடன் கேட்க ஆரம்பித்தார். அவர் பாருங்க ரொம்ப பிரியமாக பார்த்துட்டு ஜெபம் பண்ண ஒரே சந்தோஷப்பட்டு ரொம்ப நன்றிங்க. அப்போ சொன்னேன்,
நீங்க ஊழியத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்க இந்த ஊழியத்துக்கு உங்களை அழைத்து ஒரு தேவனுக்கு அப்புறங்க அவர் ஒரு நாள் உங்களை என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். உங்கள் தேவைகளை சந்திக்கிறவருக்கா உங்கள் நடுவிலே உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்றார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லியிருக்கார். அப்போ தேவனாகி கத்து என்ன பண்ணுங்க, நம்மள என்ன பண்ண சும்மா. அப்போ சரீர முயற்சியை நீங்கள் எடுக்காமல், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். அப்போ தேவ பக்தி தான் நம்மளை எப்படி நடத்த போதா, வாக்கு தத்தங்களுக்குரியவராய் மாற்றப்போகுது. அப்ப தேவ பக்தி உள்ளவனாய் நான் மாற வேண்டும். தேவ பக்தி என் வாழ்க்கை இருக்கும்னா கர்த்தர் சொல்ற வார்த்தை என் வாழ்க்கை அப்படியே நடக்கும். கர்த்தர் என் வாழ்க்கை சொன்னா அது அப்படியே நடக்கும். அப்படி நடக்கத்தக்கதாய் நான் எப்படி மாறணும் தெரியுமா, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்குள்ள வர வேண்டும். இந்த பரிசுத்த ஜீவியம் எனக்குள்ள இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள நான் போகும்போதுதான் தேவன் என்னை வழிநடத்த வல்லவராக. 8ஆம் வசனம் வாசிக்கும்போது பாருங்க, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது எதுன்னு சொன்னா இந்த வார்த்தை, தேவ வசனங்கள். அப்ப இந்த ஜீவனுக்கும் இதுக்கு பின்வரும் ஜீவனுக்கும் நம்ம ஆசீர்வாதம். ஒரு கூட்டம் பாருங்க, இந்த பூமியில அவர்கள் ஆசீர்வாதமா இல்லாமல் போயிட்டு லாசரை முன்பாக வைத்து விட்டு சொல்றாங்க நம்ம அங்க போனா நல்லா இருப்போங்கன்றாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்லல. ஆபிரகாம் பூமியிலே ஆஸ்வதிக்கப்பட்டார், இந்த ஜீவனிலும் ஆஸ்வதிக்கப்பட்டார், இதுக்கு பின்வரும் பரலோகத்திலும் அவர் ஆஸ்வதிக்கப்பட்டவராய் மாறுகிறார். அப்ப தேவன் நம்மளை கூட அப்படிதான் வழிநடத்திருக்கிறார். இந்த பூமியிலும் நாம் ஆசீர்வாதமா இருக்கிறோம், அதுக்கு பின்னாடி பாருங்க நாம் மரித்து நித்தியத்துக்குள்ள போகும்போது அங்கேயும் நாம் ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாய் இந்த வார்த்தைகள் நம்ம நடத்தும். அதனால சரீர முயற்சி நீங்கள் எடுக்காமல் தேவ பக்திக்குரியவர்களாய் உங்களை மாற்றி. அப்ப தேவ பக்தி உங்கள் வாழ்க்கையில உண்டாக 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 கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். உங்கள் தேவையை சந்திக்கக்கூடிய தெய்வமா இருக்கிறார், உங்கள் குறைகளை மாற்றக்கூடியவரா இருக்கிறார். அதனால நான் பாருங்க, ஒவ்வொரு நாளும் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், வார்த்தையோடு பழங்கள். அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளும்போது கர்த்தர் நம்ம உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காட்சி. கர்த்தர் ஒரு மனிதனை நடத்தும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய குறைவுகள் வர மாதிரி தான் தெரியும், நிறைய இடத்துல அநேகர் அலட்சியம் பண்ற மாதிரி தான் தெரியும், அவருடைய பார்வையில் நீங்க அற்பமா காணப்படுற மாதிரி தான் தெரியும். ஆனா கர்த்தர் நடத்தும் போது உன்னை அலட்சியமா பார்த்தோம்னா கருத்துக்குரியனா மாத்துவார். நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தாரு. எல்லாரும் பாருங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுடைய காரியங்களை பார்த்துருக்கும் போது அந்த நோவாவை குறித்து 6:9 சொல்லும்போது அங்க நோவாவின் வம்ச வரலாறு. அந்த வரலாற்று என்ன, நோவா தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ள அவர் உத்தமமாய் இருந்தார். இதுதான் தேவன் ஒரு மனிதனுக்கிட்ட விரும்பக்கூடிய காரியம். அந்த மனிதனோட தேவன் பழக ஆரம்பிப்பார். இந்த உத்தமத்துல ஒரு மனிதன் வாழ்கிறான்னு சொன்னா அந்த மனிதனை தேவன் அறிந்தவரா இருக்கிறார், அந்த மனிதனை தேவன் வழிநடத்துகிறார். இந்த உத்தமத்தில் நம்ம இருக்கிறோம். உத்தமம் என்ன தெரியுங்களா, கர்த்தர் சொன்ன மாதிரி வாழக்கூடியதான் உத்தமம். கர்த்தர் சொன்ன மாதிரி நடக்குது. பாருங்க, உலகத்துல சொல்றாங்க என் மனைவி உத்தமி, என் கணவன் உத்தம அப்படின்னா எதை வச்சு சொல்றாங்க தெரியுங்களா, உத்தம உத்தமி. அந்த கணவன் சொல்லின வார்த்தையை மீறி அந்த மகன் நடக்கவே மாட்டாங்க. அதனால தான் அவங்க பேர் நம்ம உத்தமி என்று சொல்லப்படுகிறார். பூமியில பாருங்க வாழக்கூடிய கணவன்மார்களை மனைவி சொல்லுவாங்க இவர் உத்தமருங்க. ஏன் உத்தமர்னு சொன்னா அவர் அந்த காரியங்களை அவங்க சொல்ற ஒரு காரியங்களை குடும்பத்துக்குரிய காரியங்களை விட்டு வேறொரு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். அப்போ அவர்கள் எப்படி மாறாங்கன்னா உத்தமர்களாய் காணப்படுறார்கள், உத்தமையாய் காணப்படுறாங்க. இதே போலதான் நம்மளுக்கு ஒரு மணவாளன் இருக்கிறார், அவர் சொல்ற வார்த்தையை நாம் கேட்டு மணவாட்டிகளா நாம அந்த வார்த்தையில் நடப்போம் என்று சொன்னால் நாம உத்தமர்களாய் காணப்பட முடியும், உத்தமிகளாய் காணப்பட முடியும். அப்ப வேதத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும், வேத வாக்கியங்களை பிடித்துக்கொள்ள பக்தியாய் வாழணும். அப்ப தேவன் சொன்னதை அவர் கை கொண்டு நடக்கிறார். நடக்கும் போது அநேகர் போயிட்டோம்னா இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பை சொல்கிறார். மழை வரப்போது நம்ம எல்லாம் அழியதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, பேழை கட்டும்போது உள்ள வாங்க, தேவனுக்குள்ள வாங்கின அவன் பாருங்க புசிப்போம் குடிப்போம் சொல்லிட்டு அந்த காரியத்துக்குள்ள இருந்தான். பெண் கொடுப்போம் பெண் எடுப்போம் அப்படி இருந்தான். இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல ஒரு நாள் வந்தது, பேழை கட்டி முடிச்சது. இந்த உத்தமர் காக்கப்படுகிறார், இந்த உத்தமர் உயர்த்தப்படுகிறார். இந்த உத்தமரை கர்த்தர் நடத்தும் போது அழிவுக்குள்ள நடத்தல, ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துகிறார். பிரயோஜனமான வழிகளை அவர் கற்றுக் கொடுத்தார். எப்படி இருந்தா பிரயோஜனமா இருக்க முடியும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். கவனிச்சுங்களா, அந்த பேழை எப்படி கட்டணும், எப்படி கீழ் பூசணும், எப்படி உள்புறம் வெளிப்புறம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சொல்லிக் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரயோஜனமான வழி, இந்த பிரயோஜனமான வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும். இந்த பிரயோஜனமான வழியை கர்த்தருக்கு போதிக்க வல்லவராக, இந்த வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு பரிசுத்தர் இருக்கிறார், ஆமாப்பா, எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வழியிலே நான் நடப்பேன். ஹல்லேலூயா. உன் சுயத்துல ஓடாத, உன் சுய புத்தியை சார்ந்து கொள்ளாத, இந்த மாத்திர சுயத்தை ஓடுற காரியம் வேண்டாம். ஆமாப்பா.
நீ ஒவ்வொரு நாளும் வேதத்தை வேத வார்த்தையில பிடி. இந்த வேத வார்த்தையில பிடித்துக்கொண்டு தேவ சமூகத்தில் காத்துரு. பிரயோஜனமானவைகளை போதிக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். அவர் என்னை வழி நடத்துவார். வழி நடத்தக்கூடிய கர்த்தர் நானே என்று எனக்கு போதித்திருக்கிறார். அப்ப பிடிச்சுக்கோ. இந்த தேவனை பிடித்து கொண்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே இந்த பேழை மூடக்கூடிய சூழ்நிலை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த பேழை மூடப்பட்ட உடனே மழை அடிக்குது. அந்த மழையில பாதுகாக்கப்படுகிறார். அவர் பாருங்க சந்தோஷமா கடந்து போகிறார். அநேகர் என்ன பண்றாங்க பார்க்கிறாங்க. இவன் இறக்கப்பட்டு என்ன பண்ணுவான், பேழைகளை திறந்து இவனும் என்ன பண்ணக்கூடாது, வேதனைப்படக்கூடாது அவர் பூட்டின சாவியை வேற வாங்கி வைத்து விட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, இப்படி நம்ம என்ன பண்ணுவோம், தேவன் ஒரு காரியங்கள் வைத்திருக்க, நாம் ஒரு காரியம் சொல்லிட்டு ஐயோ ஒரு பாவங்க, அங்கதாங்க பிரச்சனை வந்து நிற்கும் உங்க வாழ்க்கையில. தேவன் நம்மளை நடத்தக்கூடியவரா இருக்கிறாரு. அவர் பிரயோஜனமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அவர் பரிசுத்த வழியில நடத்தக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். நான் உன்னை நடத்துவேன்னு சொல்றார், நடத்துவார். என் வாழ்க்கை இந்த குறை வரப்போது, அது வரப்போது, அதனால நான் இதை சொன்னேன், அதை பண்ணாதே, கர்த்தரும் கூட இருக்கிறார். வேதத்துல ஆபிரகாமை பார்க்கும்போது பாருங்க, ஆபிரகாம் பாருங்க 17:1 நீங்க வாசிக்கும் போது அவர் உத்தமமாய் நடக்கக்கூடிய தேவன் சொல்லின வார்த்தையின்படி நடந்து வருகிற ஒரு மனிதன். அந்த வார்த்தையின்படி நடந்து வருவதனால நான் ஆஸ்வதிப்பேன்னு சொன்னார், ஆஸ்வதித்தார். உன் பேரை பெருமையா வைப்பேன் வச்சாரு. இப்ப பெருமைப்படுத்தினார். இப்படி தேவனுடைய வழியில யாரெல்லாம் வருகிறார்களோ, அவர் நடத்துறார்களோ, அவருடைய வாழ்க்கை அவர் என்ன சொன்னாலும் அது நடக்கும். இந்த மாதத்துல என் வாழ்க்கையில தேவன் சொன்னது அப்படியே நடக்கும். கர்த்தர் அதை செய்வார். 17:1 வாசிங்க பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கவனிங்க, 99 வயதாகிட்டு போது இன்னும் குழந்தை பிறகுன்னு சொல்லிட்டு அவர் புடம்பாதம் பிடிக்க சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்னாடி என்ன பண்ணு, நடந்து கொண்டு உத்தமமாயிரு. என் முன்னாடி நட, எனக்கு பின்னாடி எனக்கு தெரியாம எந்த காரியங்களும் செஞ்சிடாது, எதனாலும் எனக்கு செய். அப்படி நடப்பதனாலதான் அவருடைய வாழ்க்கையில குறைப்பட்டிருந்த வாழ்க்கையை கர்த்தர் 18ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவருக்கு வேண்டியது செய்யும்படி 3 புருஷர் வந்து அவரோடு கூட பேச, கர்த்தரா ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று அவரோடு கூட பேசி அந்த பிள்ளையை பெற்றெடுக்கத்தக்கதாய் தேவன் பலப்படுத்துகிறார். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைய, நீ கர்த்தருடைய வழியிலே நடப்பு என்று சொன்னா, கர்த்தருடைய பாதையில நடப்புன்னு சொன்னா, உன் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னது அப்படியே நடக்கும். அப்ப கர்த்தருடைய வழியில் என்ன பண்ணுங்க, இந்த மாதத்துல நடக்க கற்றுக்கொள்ளுங்க. யோசேப்பு அப்படி நடந்தார், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார், அவருடைய தேவையை சந்தித்தார், அவருடைய நெருக்கத்தை மாற்றினார். இவரெல்லாம் பாருங்க கர்த்தர் சொன்ன மாதிரியே நடந்து போனாங்க. குறுக்கிட்டு யாரா வந்து ஒரு வழியை காமிச்ச கூட அந்த வழியில போக மாட்டாங்க, அந்த வழியில நடக்க மாட்டாங்க, அந்த வழியை பின்பற்ற மாட்டாங்க. அந்த வழியை பின்பற்றினார்கள் என்று சொன்னால் எங்க ரூட்டு மாறிடும். ஒரு மக குறுக்கிடும் போது கூட அந்த வழியில போல, எனக்கு ஒரு தேவனுக்காக. ஆபிரகாம் பாருங்க, ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்து வந்த போது கூட, எனக்கு என்ன பண்ண, வேலையாட்களாம் எங்களை கொடுத்துருங்க, அந்த பொண்ணு பொருளா நீ வச்சுக்கொண்டு சொல்லும் போது கூட, நான் அதை வைத்துக் கொள்வேன் என்று சொன்னால் அங்க ஒரு ஆவி நம்ம கிரிய செய்யும். அந்த தேசத்துடைய காரியங்கள் என் வாழ்க்கையில வரும், அது எனக்கு வேணாம், கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு, கர்த்தர் நான் ஒண்ணு கூட எடுத்துக்கொள்ள மாட்டேன். அப்ப இவங்களுக்கு ரூட்டை மாத்தினா கூட ரூட்ல மாறுத்து கிடையாது, தெய்வம் இருக்கிறார், அந்த ரூட்டிலே பயணம் செய்தார், அதுல நடக்க கற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம் கூட நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், தேவன் சொன்னபடி நாம் நடக்க கற்றுக்கொள்ளணும். நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மளை வழிநடத்தி ஆசீர்வதிக்க, நம்முடைய குறைவுகளை போக்கக்கூடியவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற எல்லா நெருக்கத்தையும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைகளை, எங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்படுங்கள், தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். இப்பொழுதும் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆமென் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய நாட்களை துவங்கும் போது உம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ பிரயோஜனமானவைகளை ஆண்டவரே போதிக்கிற தேவனா இருக்கீங்கப்பா. அப்பா, நான் உங்களை நடத்துவேன் என்று சொன்னது நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை அன்றே இந்த மாத்துல அன்றே பரிசுத்தமாய் அன்றே நீர் அவர்கள் என்னென்ன பிரச்சனை அவைகள் மீட்டெடுக்கிற தெய்வமா நீங்க கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அன்றே ஒவ்வொரு காரியங்களையும் நடத்ததுக்காய் நன்றி. இந்த மாதத்துல இந்த வார்த்தையில பிடித்துக்கொண்டு இன்னும் பக்தியாய் பரிசுத்தமாய் வாழ தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க பெரிய கருத்து. ஏசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே.
ஆமென். God bless you. God bless you.